இங்கு இந்த ராமேஸ்வரம் மக்களுக்காக ராமேஸ்வரம், அதாவது இந்த ஆளுகின்ற அரசாங்கம் தமிழக முதலமைச்சர் நம்மளுடைய PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் நிறுவன தலைவர் அவர்களுடைய உரைகளை அந்த என்னென்ன இங்க செய்ய வேண்டியது இருக்கு அப்படிங்கிறத அனைத்து கோரிக்கையையும் தமிழக முதலமைச்சர் ஒன்றொன்றாக நிறைவேற்றி வந்து கொண்டிருக்கிறார். அதே போல இங்கு ராமநாதபுரம் மாவட்டத்தில் ராமேஸ்வரத்தில் பாம்பன் ரயில் பாதை முன்னாடி இருந்த ரயில் பாதை பழுதடைந்ததால் இப்போ புதிய ரயில் பாதையை சென்ட்ரல் கவர்மெண்ட் புதியதா திறக்க இருக்கிறது. அதனால சென்ட்ரல் கவர்மெண்ட்டுக்கு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அதே போல ஆளுகின்ற அரசு திமுக முதலமைச்சர் ராமேஸ்வரம் நகராட்சியை மாநகராட்சியா மாத்துவதா வாக்குறுதி கொடுத்திருக்காங்க. வாக்குறுதியை உறுதியாக்கணும்னு கேட்டுக்கிட்டுதான். அதே போல நம்ம சமுதாயத்தில் தமிழ்நாடு முழுவதும் ஏகப்பட்ட பிரச்சனைகள், இளைஞர்களுக்கு பொய் வழக்கு, படிக்கக்கூடியவங்களுக்கு பொய் வழக்கு, அரசாங்க அதிகாரிகள் மீது வழக்கு அப்படின்னு ஏகப்பட்ட PCR வழக்குகள் பாய்ந்து நம்மளுடைய அரசு அதிகாரி முதல் கல்வி படிக்கக்கூடிய இளைஞர்கள் முதல் காலேஜ் படிக்கக்கூடிய இளைஞர்கள் வரைக்கும் அவர்களுடைய வாழ்க்கையை சீரழிக்கும் வகையில் PCR கேஸ் இருக்கு. அந்த PCR கேஸ ஒட்டுமொத்த பிற்படுத்த மக்களும் அனைத்து பிற்படுத்த மக்களும் ஒன்று சேர்ந்து அந்த PCR கேஸ முறியடிக்கணும். அதற்கு தமிழகம் முழுவதும் பிற்படுத்தப்பட்ட மக்கள் நம்மளுடைய தலைவர் KN இசக்கிராஜா தேவர் அவர்கள் தலைமையில் மிகப்பெரிய ஒரு போராட்டத்தை அறிவிப்பாரு. அன்று அனைத்து மக்களும் கலந்து கொள்ளணும்னு கேட்டுக்கிட்டுதான். அதே போல தமிழகம் முழுவதும் டெய்லியும், அதாவது முதலமைச்சர் ஆளுகின்ற அரசாங்கத்துக்கு எதிர்கட்சிக்கு பிரச்சனைகளை கொண்டு சேர்ப்பாங்களோ இல்லையோ, ஆனா இந்த PMD மக்கள் பாதுகாப்பு இயக்கத்தின் தலைவர் இசக்கிராஜா தேவருக்கு டெய்லியும் தமிழகம் முழுவதும் நடக்கக்கூடிய அனைத்து பிரச்சனைகளையும் கொண்டு சேர்த்துக்கிட்டு இருக்காங்க. இதை சரி பண்ணுங்க, அதை சரி பண்ணுங்க, அங்க பிரச்சனை இங்க பிரச்சனை, எப்பப்பா அத ஒவ்வொரு நாளும் நம்ம தலைவர் அந்த கோரிக்கைகளை அதை கையில எடுத்து அதை முறையா செயல்படுவது வரைக்கும் கிட்டத்தட்ட நம்ம தலைவர்லாம் தூங்குறதுக்கு டெய்லி 2 மணி ஆகும். 2 மணிக்கு தான் தலைவரே தூங்குவார். ஒவ்வொரு நாளும் வரக்கூடிய போன்களை அனைத்தையும் இந்த பிரச்சனை சம்பந்தமா நீங்க பேசுனீங்களா, இந்த பிரச்சனை என்னாச்சு அப்படிங்கிறத ஒவ்வொரு மாநில பொறுப்பாளர்கிட்டையும் கேட்டு அறிந்து அதனுடைய பிரச்சனை முடிஞ்சுதா என்னங்கிறத, முடியலன்னா தலைவரே டைரக்டா அதிகாரிகளுக்கு தொடர்பு கொண்டு பேசி இப்படி ஒவ்வொரு நாளும் நடக்கக்கூடிய பிரச்சனைகள் அவரால் நிம்மதியா தூங்க முடியல, நிம்மதியா சாப்பிட முடியல, ஒரு எந்த பிரச்சனையும் ரொம்ப நம்ம சமுதாயத்துக்காக அவர் உழைச்சிக்கிட்டு இருக்காரு. அதனால நீங்க வருகிற சட்டமன்ற தேர்தல் 2026 நம்ம ஒவ்வொரு இடங்கள்லயும் பாதிப்புகள் வருது, அதை தலைவர் கையில் எடுத்து ஒவ்வொரு பிரச்சனைகளையும் சரி செஞ்சுக்கிட்டு இருக்காரு. அப்படி இருக்கும்போது நம்ம தலைவருக்கு அதிகாரம் இருக்கணும். அதிகாரம்னா சீட்டு, MLA சீட்டு வாங்கி வெற்றி பெற்று சட்டமன்றத்துக்கு தலைவர் போனா மட்டும்தான் நம்ம சமுதாயத்தை பாதுகாக்க முடியும். அதனால ஒட்டுமொத்த நம்ம சமுதாயமும் ஒன்று சேர்ந்து நம்ம தலைவரை சட்டமன்றத்துக்கு அனுப்புவதற்குள்ள முயற்சிகளை எடுக்கணும். எந்த தொகுதியில தலைவர் நிக்காங்களோ அந்த தொகுதியில அனைத்து மக்களும் ஒன்று சேரணும். பிறகு நம்ம தலைவர் எந்த தொகுதியில வேட்பாளரை கையை கட்டுறாங்களோ அவங்களுக்கு வாக்குகளை செலுத்தி நம்ம தலைவருடைய பலத்தை வலுவாக்கணும்னு கேட்டுக்கொண்டு விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.